ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ரீட்டெயில் கஸ்டமர், அதாவது இப்போ கார்ப்பரேட் கஸ்டமர், ரீட்டெயில் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிலையோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து உங்களோட சேலரியில் பிடிச்சி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களோட இதில் பிடிப்பாங்க. ஸோ அதுதான் கார்ப்பரேட் கஸ்டமர். இல்லை நான் வந்து பர்சனலாக நானே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீட்டெயில் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கிளைமிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ எந்த டேட்டில் எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, ஸோ என்னென்ன பிரச்சனைகள் நான் பார்த்தேன், என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஸ்டார் ஹெல்த்தோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ starhealth.in. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு இந்த வெப்சைட்டில் வச்சு மொபைல் ஆப் இருக்குது, சரியா? ஸோ மொபைல் ஆப் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ஆப்பில் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஸ்டார் ஹெல்த்தில் கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நடந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பரில் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 12 வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆகிட்டு அப்படிங்கிற ரீசனுக்காக அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ February 12 அட்மிட் ஆயிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் கார்டு இருக்குல்ல, ஸோ இப்போ அட்மிட் ஆனவங்க பேரில் இருக்கிறப்போ நம்மளால் அட்மிட் ஆனவங்களை போய் கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அவங்களோட சிஸ்டரோ இல்லை பிரதரோ இல்லை யாரோ சொந்தக்காரங்களா கூட இவங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அட்மிட் ஆன 24 ஹவர்ஸ்க்குள்ள கிளைம் ரிக்வெஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரைஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன 24 ஹவர்ஸ்க்குள்ளே கிளைம் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் தருவாங்க. ஸோ அதை எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பருமே சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கல்ல, அப்போது லாகின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ரைஸ் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப்பில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சுமே நீங்கள் வந்து ஆப் மூலமாக கிளைம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் ரைஸ் பண்ணுறப்போ என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, என்ன ரீசனுக்காக அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. இல்லை மேடம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆப் எல்லாம் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா 1800-425-2255. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி எனக்கு கிளைம் பண்ணணும், அப்படி கிளைம் ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து கிளைம் போட்டு கொடுத்துருவாங்க. கிளைம் போட்ட உடனே போடும்போது இன்னொன்று கேட்பாங்க, என்ன அப்படின்னா பேஷண்ட் கூட இருக்கிற அட்டெண்டர்ஸோடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கிளைம் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, சரியா? அந்த டோக்கன் நம்பரை நீங்கள் ரொம்ப பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லாமே கேட்குறதுக்கு அந்த டோக்கன் நம்பர் வச்சு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் கிளைம் ரைஸ் பண்ணியாச்சு. இது என்னைக்கு நடக்குன்னா February 12 வந்து என்ன பண்ணிட்டோம் கிளைம் ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க டிஸ்சார்ஜ் ஆனது என்னைக்கு அப்படின்னா February 14 வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ கிளைம் ரைஸ் பண்ணதோட நம்மளோட டியூட்டி முடிஞ்சுது. ஸோ ஹாஸ்பிட்டல்லையுமே 2 விதமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த ஸ்டார் ஹெல்த் போடும்போது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. இப்போ நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நெட்வொர்க்கும் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் காசே இல்லைனாலும் டைரெக்டாக கார்டை காமிச்சு உங்களால் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுவே நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எல்லா பேமெண்ட்டையும் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு கடைசியில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
அப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் அமௌண்ட் கிடைச்சிரும். நான் நெட்வொர்க்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே தெளிவாயிக்கோங்க. ஓகே, ஸோ February 14 வந்து டிஸ்சார்ஜ் ஆகியாச்சு. ஸோ டிஸ்சார்ஜ் ஆன டேட்ல இருந்து கரெக்டாக 15 டேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸோ 2 ஃபார்மும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பில்ஸ் கொடுத்தாங்களோ எல்லா பில்ஸையுமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஃபார்ம் எங்கே ஃபுல் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டார் ஹெல்த் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஃபார்ம் அப்படிங்கிற ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஃபார்ம்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே நெட்டில் டவுன்லோடுங்க பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதே நீங்கள் நெட்டில் இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்ட் பி வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, பார்ட் ஏ மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே அவங்களோட கன்சல்டேஷன் ஃபீலேருந்து எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் மருந்து மாத்திரை வாங்குறீங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திரமா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா சேர்த்து வச்சுருக்கணும். பில் இருந்தால் தான் கிளைம் கிடைக்கும். ஓகே, ஸோ பத்திரமா சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா பார்ட் பி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ரூம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிற ரூமில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய பில்ஸு எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பார்ட் பி ஃபார்மை உங்களுக்கு நீட்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னொரு இதுவும் நடக்கும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸில் ஒரு பேர் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இனிஷியலோ பின்னாடி இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அட்மிட் பண்ணுறப்போ அவசரத்தில் வேறு ஏதாவது பேர் சொல்லி கூட அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்தே ஒரு டாக்குமெண்ட் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. 2 பேரும் ஒரே பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி பார்ட் பி ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கே வந்து ஒரு 3 நாள் ஆகும். ஹாஸ்பிட்டலில் எழுதி எல்லாமே கணக்கு பார்த்து கொடுக்குறதுக்கு 3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்ட் ஏ ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 12 ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு செப்பரேட் வீடியோவும் போடுறேன். சரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட் ஏ பார்ட் பி அதுக்கப்புறம் உங்களுடைய இன்சூரன்ஸ் காப்பி இருக்குல்ல, ஸோ பாலிசி காப்பி அதை வந்து ஒரு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு, ஸோ அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க ஒரு கார்டு, ஸோ அந்த கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸு, உங்ககிட்ட என்னென்ன பில்ஸ் இருக்கோ ஹாஸ்பிட்டல் டைமில் என்னென்ன பில்லு என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் ஹெல்த்தோட இன்சூரன்ஸோட ஒரு அவுட்லெட்டில் போய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஸ்டார் ஹெல்த் உங்களோட ஸ்டார் ஹெல்த்துன்னு போட்டுட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அவுட்லெட்டில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி டேரெக்டாக போய் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. பட் அப்லோட் பண்ணிங்கனாலுமே நிறைய குத்தங்கள் சொல்லுவாங்க, அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய குத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சேஃபர் சைடாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் அவுட்லெட்டில் போய் கொடுக்குறோன்னா இது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்ம இங்கே எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அதுக்கு ஹெட் ஆஃபீஸ். இப்போ வந்து நான் இருக்கிறது தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடிக்கு ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. சரியா, ஸோ என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மதுரை போய் ரீச் ஆகிறதுக்கு இங்கேருந்து அங்கே போய் ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 10 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் February 14 டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். February 23 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை என்னோட தூத்துக்குடி அவுட்லெட்டில் போய் கொடுத்துட்டேன். February 28 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மதுரை ஆஃபீஸில் வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க அகெயின் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு query ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த query வந்து நான் வந்து பார்க்கல. ஸோ ஒரு query ரைஸ் பண்ணுறாங்கன்னா அகெயின் அந்த query ரைஸ் பண்ண டேட்லேருந்து 15 daysக்குள்ளே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ February 28 எனக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் எனக்கு வந்து March 15க்குள்ளே நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். பட் இந்த query ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நான் எப்போ எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா March 13 தான் தெரிய வந்துச்சு. அதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பில் இப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரியலை. டோல் ஃப்ரீ நம்பருக்கு தான் கால் பண்ணி கிளைமோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பார்த்தேன் கிளைம் இதுக்கு. பட் எனக்கு வாட்ஸ்அப் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. பட் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே உண்மைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
சரியா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கேட்டப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, டாக்டர்கிட்டேருந்து இந்த மாதிரி பழைய டாக்குமெண்ட்ஸ் 1-2 கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்பியிருந்தாங்க. ஸோ எனக்குமே அது வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக எதுவுமே தெரியல. ஸோ நான் அந்த இது என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களோ அது அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் ஆயிருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தேன். ஸோ அவங்க எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெட்டர் பேடில் டாக்டர்கிட்ட இருந்து எனக்கு இது பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த லெட்டர் பேட் அவங்க கொடுத்ததை வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அகெயின் நான் வந்து தூத்துக்குடி அவுட்லெட்டில் போய் கொடுத்தேன். என்னைக்கு கொடுத்தேன் அப்படின்னா March 16 கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு 3 daysல வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள புஷ் பண்ணி ஸோ 16 எனக்கு ஹாஸ்பிட்டலில் கிடைச்ச உடனே டேரெக்டாக போய் எனக்கு அவுட்லெட்டில் போய் நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அகெயின் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரூனிட்டி செக் பண்ணாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரூனிட்டி செக்டு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்தது March 23 எனக்கு வந்து அப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ரூவ்டு இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் கோட் பண்ண அமௌண்ட் வந்து 22,200 சம்திங். பட் எனக்கு அவங்க அப்ரூவ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,000 தான் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்கு இந்த 3,000 ரிடக்ஷன் அப்படிங்கிறத கேட்குறப்ப வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணுறது, அதாவது க்ளவுஸஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் சிரிஞ்சஸ், ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் யூஸில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற எதையுமே அவங்க வந்து ரீஃபண்ட் தரமாட்டாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆர்சிபி டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, ஸோ பிளட் டெஸ்ட்டு, அந்த பிளட் டெஸ்ட் எதுக்குமே ரீஃபண்ட் கிடையாது. செகண்டு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோன்னா 1-2 ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்ல, பம்ப்ஸ் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்க்கான ரெண்ட்டுமே இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்ட் எதையுமே நாங்கள் தரமாட்டோம், ரீஃபண்ட் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு வந்து ஒரு 3,000 அப்படிங்கிறத எனக்கு இது பண்ணிவிட்டு 19,000 தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணி எனக்கு March 23 அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ March 23 அப்ரூவ் பண்ணிவிட்டு எனக்கு நான் அகெயின் கால் பண்ணி கேட்டேன். ஸோ எப்போ இது வந்து எனக்கு என்ன ஸ்டார்டிங்கில் ஆப் யூஸ் பண்ணுறது அவ்வளோ தெரியல. ஸோ அதனால் அகெயின் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 7 to 10 daysல உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days, அதாவது March 25 என்னோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டார் ஹெல்த்தில் என்னோட இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டுட்டு அதை கிளைம் பண்ணேன். ஸோ இது உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி கிளைம் பண்ணுறது, எல்லா இன்சூரன்ஸும் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டுருவோம், போட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்போம், அப்படி தானே? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது தவிர்த்து வேறு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னாலுமே என்னவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.